World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் கரணநாதனை இயக்கும் சூட்சமங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: பஞ்சபூதம், விலங்கு, மலர்கள், தெய்வம் மற்றும் கோவில், நெய்வேத்தியம், செயல்பாடுகள், தானம், தொழில், சித்தர்கள் ஜீவசமாதி, தாந்திரீகம். வகுப்பு ஆசிரியர் பாரம்பரியம் KP, DNA அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவ நிபுணர், டாரட் ரீடர், ஏஞ்சல் நம்பர் மற்றும் பணநல ஆலோசகர் திருமதி தனபாக்கியம் MA அஸ்ட்ரோ MA அவர்கள். சிவசக்தி அஸ்ட்ரோ விஷன் கோவை துணை செயலாளர் AUF. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 8675892399. கரணநாதன் இந்து லக்னத்திலேயோ புஷ்கர நவாம்ச பாதத்திலேயோ யோகியின் சாரத்தில் இருந்து அந்த யோகியும் நாதனாவே இருந்தாருன்னா அவங்கள நம்ம கூப்பிட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ். இதில் முக்கியமாக அரசு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களுக்கு வணிசை கரணத்தை உபயோகப்படுத்தலாம். திருமணத்துக்கு தைத்துளை கரணம், பிரசவம், பிள்ளை பேரு அதுக்கெல்லாம் கரசை கரணம். இந்த மாதிரி எல்லா கரணத்துக்குமே இருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்கணும் அப்படின்னா நாகவ கர்ணத்தில் போய் செய்யும்போது, நாகவ கர்ணத்தில் உடையவங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் செய்யும்போது அந்த பிரச்சனை சரியாகும். ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்ணும், இல்லை புதுசாக ஒரு கல்வியை கற்றுக்கணும், ஒரு மந்திர பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கும் போது கிம்ஸ்துக கரணம், பத்தரை கரணம், சதுஷ்பாத கரணம், இந்த 3 நபர்களுக்கும் அவங்களோட கரணநாதன் ஜாதகத்தில் வலுவாக இருந்து சில பேருக்கு லக்னமாக கூட அதுவே இருக்கும். இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ நம்ம இந்த கரணத்தை ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இது எவ்வளோ தூரம் நமக்கு சக்ஸஸ் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எப்படி தெரியும்? பவகர்ணம் நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயில் போக சொல்கிறீங்க, பவகர்ணம் போகிறேன். தைத்துளை கர்ணம் ஜேஷ்டா தேவிக்கு தைத்துளை கர்ணத்தில் போகிறேன். பத்திரை கர்ணம் திருச்செந்தூர் போகிறேன். எனக்கு கரணநாதன் எனக்கு ப்ளஸ் பண்ணுறாருன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வி வரலாம் இல்லையா? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, கரண வழிபாடு முழுமையாக நம்ம செய்யும்போது நம் கண் முன்னே அதற்குரிய பொருட்களோ, அதுக்குரிய விலங்குகளோ, அதற்குரிய நபர்களோ தோன்றுவார்கள். இதுதான் நிமித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கரணநாதனை நான் எப்படி இன்னைக்கு கரணத்தை பற்றி பேசும்போது எனக்கு அறிமுகமே இல்லாத 2 நபர்கள் என்னோடு பயணித்து இன்று அதுவும் பத்தரை கரணத்திலே வந்தாங்க. இது எனக்கு சக்ஸஸ் தானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைத்துளை கரணம், இன்றைக்கி தைத்துளை கரணம் அப்படிங்கிறது நம்ம தலைவர் இன்றைக்கி தைத்துளை கரணம் தான். அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க, அவங்களும் தைத்துளை கரணம். அவர் கரெக்டாக நாங்கள் மேடையில் உட்கார்ந்த உடனே என்னோடய ஃப்ரெண்டோட பையன் இன்றைக்கி தைத்துளை கரணத்துக்கு போயிருக்காங்க. நாங்கள் கரெக்டாக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜேஷ்டா தேவி ஃபோட்டோ மொபைலில் அனுப்புகிறாங்க. அப்போவே நான் சார்கிட்ட காட்டினேன், பாருங்கள் ஜேஷ்டா தேவி ஃபோட்டோ, அங்கே அபிஷேகம் பண்ண ஃபோட்டோ. அப்போ ஒரு கரணத்தை நாம் கரெக்டாக பண்ணினா அதை காரிய சித்திங்கிறது நிமித்தம் மூலமாக நமக்கு அந்த கரணநாதன் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? சரி, இப்போ கரணநாதன் நல்லா இருக்காரு, கரண வழிபாடலாமா? கெட்டு போனால் என்ன பண்ணணும்? அது ஜாதகங்களில் பாவங்களில் இருந்தால் எப்படி அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? இப்போ கரணநாதன் வலுவிழந்து 6, 8, 11 சம்மந்தப்பட்டு, இல்லை ராகு கேதோட சம்மந்தம், கிரக வலிமையிலேருந்து அஸ்தமம் ஆகி ஏதோ ஒரு விதத்தில் வேதகன் சார இப்படி இருக்காருன்னா லக்னத்தில் இருந்தால், கரணம்னா செய்யும் செயல்களா, லக்னம் என்பது என்னங்க? தலை சார்ந்த விஷயங்கள். அப்போ தலை சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய தலை சார்ந்த, இப்போ தலைமுடி திருத்தம் செய்யும் தொழிலாளியாக இருக்கலாம், இல்லை தலை சார்ந்த நோயாளிகள். ஏன்னா கரணம்னா சனி அதிபதி. அப்போ நம்ம ஊனமுற்றவர்கள், நோயாளிகள், உடல் கண் பார்வையற்றவர், இவங்களுக்கும் நம்ம உதவி செய்யலாம்.
அப்போ தலை அப்படிங்கும்போது லக்னத்தில் வந்து ஒரு கரணநாதன் வலுவில் இருந்திருந்தால் தலை சார்ந்த நோய் உள்ளவர்களுக்கு தலைமுடி திருத்தம் செய்யும் தொழிலாளிக்கு உதவி செய்கிறது. 2ஆம் பாவத்தில் கண் பார்வையற்றவர்கள், உணவு தானங்கள், அதாவது அடிப்படை கல்வி பயிலும் சிறு குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது. அப்படி 3ஆம் பாவத்தில் கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி பத்திரப்பதிவுகள் நடைபெறும் இடங்களில் போய் நம்ம முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். தகவல் தொடர்புகள், சிறு தூர பயணங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறது. 4ஆம் இடம் அப்படின்னா கட்டிடங்கள், பள்ளிகளில் நடக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு கட்டுமான பொருட்கள் வாங்கித்தரது, ஏழை தாய்மார்களுக்கு வந்து நம்ம உதவி செய்கிறது, ஆடை தானம், உணவு தானம் தரது அப்படிங்கிறது. 5ஆம் இடம்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற பார்க்கில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நம்ம உதவி செய்கிறது அப்படிங்கிறது. 6ஆம் இடம் அப்படின்னா நம்மளோட தொழிலாளிகள், நம்மக்கிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் வேலையில் இருக்கிறவங்க. இப்போ நம்ம எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் தானே, ஒருத்தரோட பிரச்சனையை தீர்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற சிறு சிறு வேலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. 7ஆம் இடம் அப்படின்னா திருமண அமைப்பாளர், அந்த வந்து சில சிறு வியாபாரிகள், ரோட்டு கடன் சொல்லுவோம் இல்லையா, அந்த வியாபாரிகளுக்கு செய்கிறது. 8ஆம் இடம் அப்படிங்கும்போது கழிப்பிடம் சுத்தம் பண்ண செய்கிறாங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் பண்ணுறதுங்கிறது. 9ஆம் இடம்னா கோயில் சார்ந்து கல்வி நிலையம் சார்ந்த விஷயங்கள், ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளவோ ட்ரஸ்ட்டு ஹெல்ப் இல்லாமல் இருப்பாங்க, சிறு குழந்தைங்களை படிக்க வைக்கிற ட்ரஸ்ட்டு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்கு. 10ஆம் இடம்னா ஆல்ரெடி நமக்கே தெரியும், கர்ம காரியங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டு வலி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீல் சேர் அப்படிங்கிறது, அதெல்லாம் சனியின் ஆதிக்கத்தில் வருது. ஸோ கரணனுக்கு அதிபதியான சனியும் ஆக்டிவேட் பண்ணுறோம், நம்ம கரணநாதனுக்குரிய பரிகாரமாக இருக்குது. 11ஆம் இடம்னா நம்மளோட நண்பர்கள், கூட்டமைப்புகள், சங்கங்கள், இந்த மாதிரி ஜோதிட பிரபஞ்ச அறக்கட்டளைன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி சங்கங்களில் செய்யக்கூடிய நற்பணிகளுக்கு நம்ம உதவி செய்கிறது. இல்லை அப்படின்னா நம்ம வந்து அங்கங்கே நடக்கக்கூடிய சோசியல் சர்வீஸில் பங்கு பெறுறது அப்படிங்கிறது. 12ஆம் இடம் அப்படின்னா நடைப்பயணம் போகிறவங்க, அதே மாதிரி ஆதரவற்ற இல்லங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படுக்கை வாங்கி தரலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரலாம், அந்த மாதிரி. இதில் இன்னொரு விஷயம், உழவார பணின்னு சொல்லுவோம் இல்லையா, உழவார பணி செய்கிறது தான் கரணத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரம். ஏன்னா சனினா யாருங்க, சனி அப்படிங்கிறவர் வந்து நம்ம தொழில், அதாவது நீச்ச தொழில் புரியக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி குப்பைகள், காகிதங்கள், இந்த மாதிரி எல்லாமே சனியின் ஆதிக்கத்தில் வருது. இப்போ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகும்போது, இந்த உழவார பணியெல்லாம் செய்யும்போது நம்ம சரீர ரீதியாக நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு தான் செய்வோம். அப்போ நமக்கு அந்த கரணநாதனோட பலு குன்றி இருக்கும்போது அது நல்ல விதமாக சரியாகும். அதே மாதிரி ஒரு வேதகன் சாரத்தில் ஒரு 6-8 பாவத்திலிருந்து தசை நடத்திட்டாருன்னா அந்த திசையில் நடக்கக்கூடிய கெடு பலன்கள் குறையும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யலாம். எப்பவுமே எந்த திதி, யோக, கரண, நட்சத்திர, தசா, புத்தி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறதாலாமே 3 விஷயங்கள், ஒன்று ஆன்மீகம், ஒன்று தர்மம், ஒன்று கர்மம். கர்ம பரிகாரம் என்பது நம் சரீரத்தால் செய்யக்கூடிய விஷயங்கள். தர்ம பரிகாரம் நம்மளுடைய பொருளீட்டுதலின் பேரில் செய்யக்கூடியது. ஆன்மீகம்ன்று பெரியோர்கள், மூத்தவர்கள், நம்மளமாறு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுதல். இதை செய்யும் போதே நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து சரியாகும். இப்போ கரணத்துக்கு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சிங்கம் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, நாமக்கல்லாம், இது நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து அனலைஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி இந்த மலர்களில் வச்சு நிறையா பேர்த்துக்கு நான் கொடுத்தேன், அதில் நிஜமாகவே நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. கோயிலுக்கு போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், மலர்கள் வச்சு நீங்கள் 108 தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், காற்று தத்துவம். அப்போ மந்திரத்தை, அந்த கரணநாதனின் மந்திரத்தை, கரணநாதன் நின்ற ராசிநாதனின் மந்திரத்தை, சாரநாதனின் மந்திரத்தை, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். இதனாலேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்போது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் நாங்களே கரணன் கோயிலுக்கெல்லாம் போகலை, ஆனால் கரணத்தை இயக்கிட்டு தான் இருந்தோம். எப்படி அப்படின்னா, அந்த நம்மளுக்கு அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சர்வீஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரம் தரும்போது அவங்களோட முக்கியமான விஷய கிரகங்களுக்கான மந்திரங்கள் எழுதி தருவோம் இல்லையா, அதன் மூலமாகவே அது ஆக்டிவேஷன் அப்படிங்கிற விஷயந்தான். இதில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து கரணநாதனை இயக்கலாம் அப்படின்னா,
இப்போ உங்களுக்கு சூரியன் கரநாதான் வராரு, அவர் ஜாதகத்தில் நல்லா இருக்கார், வலுவாக இருக்கார் அப்படின்னா சூரியன் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறக்கு வணிசைக்கரணம் அப்படின்னா திருமலைப்பாடி கோவில் நம்ம சொல்கிறோம். திருமலைப்பாடி கோவில் தான் போகணும்னு கிடையாது. சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த இடங்கள் யார், என்னெல்லாம் இருக்குது? கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குமா? கலெக்டர் ஆஃபீஸ், தலைமைச் செயலகம், அதே மாதிரி மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க எல்லாமே சூரியனோட வருமா? அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இயக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அந்த சூரியன் வணிசைக்கரணத்துக்கு அதிபதி சூரியன் இல்லையா, வணிசைக்கரணம் ஆக்டிவேஷன் ஆகும். சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து நல்ல தசாபுத்தியை நடத்தினாருன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு கரணநாதனாக இருந்தால், அதாவது கரசை கரணத்துக்கு அதிபதி சந்திரன் வந்து கரணநாதா இருந்தால் அவரை நீங்கள் எப்படி இயக்கலாம்? சந்திரன்னா என்ன? நீர்நிலையை குறிப்பிடுவோமா? தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கலாமா? தாயின் வயதில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தல், பால் பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சந்திரனின் ஆதிக்கத்தில் வருமா? அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம சென்று வரும்போது அந்த சந்திரன் இயங்கும். பூரண சந்திரனை வழிபடுதல், சந்திரனோட மந்திரத்தை சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி விஷயம். இன்னும் சந்திரனுக்குரிய நைவேத்தியம், ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு நைவேத்தியம் இருக்குது, ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு தூபம் இருக்குது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போது அடுத்தது செவ்வாய் அப்படின்னா, செவ்வாய்னா என்னங்க? மிலிட்ரி, போலீஸ். செவ்வாய் எனக்கு கரணம் பவகரணம், நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? என்ன சொல்லுவாங்க? அப்போ ஏதோ படத்தில் ரஜினி கேட்ட மாதிரி தான், நாங்கள்லாம் தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு வந்தோம், ஜெயிலரா என்ன தப்பு செஞ்சார், எங்கள் கூட இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணுறேன்னு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டே இருந்தீங்கன்னா இவன் எதுக்குடா வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ செவ்வாயின் ஆதிக்கம் வேற எங்கெல்லாம் இருக்கும்? தீயணைப்புத்துறை, ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் கரணநாதனை இயக்கும் சூட்சமங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: பஞ்சபூதம், விலங்கு, மலர்கள், தெய்வம் மற்றும் கோவில், நெய்வேத்தியம், செயல்பாடுகள், தானம், தொழில், சித்தர்கள் ஜீவசமாதி, தாந்திரீகம். வகுப்பு ஆசிரியர் பாரம்பரியம் KP, DNA அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவ நிபுணர், டாரட் ரீடர், ஏஞ்சல் நம்பர் மற்றும் பணநல ஆலோசகர் திருமதி தனபாக்கியம் MA அஸ்ட்ரோ MA அவர்கள், சிவசக்தி அஸ்ட்ரோ விஷன் கோவை துணை செயலாளர் AUF. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 8675892399.